மேக்ஸில் 72 மார்க்ஸ் எடுத்திருந்தேன் நான் 12th. அண்ணன் டாக்டர், தம்பி என்ன ஆக போகிறான்ற ஒரு கொஸ்டின் வந்து அஸ் அ பேரண்டாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு. எங்கள் அப்பாவை பார்த்தா நான் சர்ச்சுக்குள்ளேயே நான் ஊழியம் பார்க்க ஆரம்பித்தேன். லேக்கில் நான் நடந்து போகிறேன், 2 கண்ணு தண்ணி வருது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, இப்படி தான் கேமரா யூஸ் பண்ணணும், இப்படி தான் ட்ரைபாட் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கல. மற்றவங்க போடுறத பார்த்து நான் என்ன பண்ணேன்னா கற்றுக்கிட்டேன். இந்த மீடியாக்குள்ள சாதிக்கலான்னு நான் பார்த்த ஒரு கூட எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு அந்த கேமராவை போய் செவ்வரை சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அண்டர்ரேட்டடாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலே தவறிட்டாங்க. அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி என்னோட லைஃப்பில். நாங்கள் வந்து ஷூட் பண்ண அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, டே லைட் முடியணும், 2 hours சார். இன்னும் நான் 4 லொக்கேஷனில் எடுக்கணும். காரில் ஏறுறோம், கார் பஞ்சர். வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மீடியா மூலியமாக அவரோட நாமத்தை மகிமைப்படுத்திடணும். ஏன்னா என் பெஸ்ட்டாக வச்சுருக்க ஏசப்பாக்கு நான் பெஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட பண்ண எல்லா விஷயமும் அது உயிரோடு தான் இருக்கு. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. லேப்டாப் வேணுமா? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா? மீடியா டூல்ஸ் மாவ் உங்க தேவைக்கு சரியான தீர்வு.